நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலே நாம் ஒருவரை பார்த்து அவருடைய உருவத்தை பார்த்தோ, அவருடைய உடையை பார்த்தோ, இல்லை அவருடைய ஹைட்டை பார்த்தோ நாம் எந்த மனிதரையும் எடை போடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் படைக்கும்போது ஒவ்வொரு விதமாக படைக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்ன படித்திருக்கிறார், எப்படி வாழ்ந்திருக்கிறார், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு சிலருக்கு அது புரியாது. ஏனென்றால் அவர்கள் உடையையும் அவருடைய உருவத்தையும் பார்த்து எடை போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் பாரபட்சம் இல்லாதவர், எல்லோரையும் ஒருபோல படைக்கிறவர். அப்போஸ்தலர் 10:34 பார்த்தீங்கன்னா தேவன் பட்சபாதம் இல்லாதவர் என்று குறிப்பிடப்பட்டு, நாம் எப்படி பார்க்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை சிந்திக்காமல் யாரையும் எடை போடக்கூடாது. நல்ல உடை உடுத்திருக்கிறார்களா, நல்ல அழகாக இருக்கிறார்களா, இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர்களை எடை போடுவது என்பது நாம் செய்யக்கூடாது. அவர்கள் மனிதர் என்று நாம் பார்க்க. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் லண்டனுக்கு சென்றார். லண்டனுக்கு சென்றவர் கூட அவருக்கு உறுதுணையாக ஒரு 2 பேரையும் கூட்டிச் சென்றார். சரி, போய் உணவருந்தலாம் என்று லண்டனில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு, ஒரு 5 ஸ்டாரோ 7 ஸ்டாரோ, அந்த ஹோட்டலுக்குள் அவர்கள் உள்ளே நுழையும் போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அவர்களை தடுத்து விட்டார். என்ன காரணம் என்று கேட்டபோது, இந்த வேஷ்டி துண்டு இதெல்லாம் கட்டிக்கொண்டு இங்கே வரக்கூடாது, இங்கே வருகிற கோட்டு சூட்டு போட்டு வந்தால்தான் இந்த ஹோட்டலுக்குள் அலவுட் என்று சொல்லிவிட்டு அவரை உள்ளே விட மறுத்தனர். இவருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் சொன்னார், உங்கள் நாட்டு கல்ச்சர், உங்கள் நாட்டு கலாச்சாரம் கோட்டு சூட்டு, பட் எங்கள் நாட்டு கலாச்சாரம் இதுதான் என்று சொல்லியும் அவரை உள்ளே விட மறுத்து விட்டார். உடனடியாக மேனேஜர் அங்கிருந்து வந்தார். அவரும் அதையே சொன்னார். கடைசியில் இவருக்கு கோபம் வந்துவிட்ட காரணத்தினால் மேனேஜரை அழைத்தார். ஒரு நிமிடம் நெல்லுங்கள் என்று சொன்னார். என்ன என்று கேட்டார். இந்த ஹோட்டலுடைய விலை என்ன, எத்தனை பவுண்ட் என்று கேட்டார். கேட்டவுடன் அந்த மேனேஜருக்கு ஏதோ நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து, அதெல்லாம் உங்களுக்கு எதற்கு என்று கேட்டார். அவர் சொன்னார், இந்த ஹோட்டலுடைய விலை என்ன, கேஷ் பவுண்டாக இப்போவே கொடுக்க வேண்டுமா, இல்லை இப்போவே செக், சுவிஸ் பேங்க் செக் இப்போவுடனே தரட்டவே, இப்போதே நீங்கள் போய் இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், விலை என்ன என்று கேட்டவுடன் அவனுக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவன் அந்த ஹோட்டலுடைய எம்டியை அழைத்தார். எம்டி வந்தபோது அவரிடம் சொன்னார். அவரிடம் அதே கேட்டார், இந்த ஹோட்டலின் விலை என்ன என்று கேட்டார். ஏன் என்று கேட்டபோது தான் இப்படி என்னை நிறுத்திவிட்டார்கள் என்று சொன்னார்கள். நான் தமிழ்நாட்டில் காரைக்குடியில் ஒரு பெரிய செல்வந்தர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, பெரிய செல்வந்தர். தமிழ்நாட்டில் என்னை பற்றி யாரை கேட்டாலும் சொல்வார்கள், இதுபோல் எத்தனையோ சொத்துக்கள் எனக்கு இருக்கிறது, என்னுடைய உடையை பார்த்து உங்களுடைய ஆட்கள் நிறுத்தி விட்டார்கள், இதுபோன்று இனி எப்பொழுதும் நடக்கக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். நாம் எப்படி இருக்கிறோம்? உடையை பார்த்து, உயரத்தை பார்த்து, அழகை பார்த்து எடை போடுகிறோமா? அப்படி இனிமேல் நாம் யாரையும் தரக்குறைவாக பார்க்கக்கூடாது. அவர்களும் நம்மளைப் போல் ஒரு மனிதர்கள் என்று பார்க்க வேண்டும் என்று கூறி நாளை சந்திப்போம் என்பதற்கு முன்பாக இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?